நாள் இன்று வியாழக்கிழமை திருக்குறளோடு பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரு. அந்த துறவி கிட்ட போயிட்டு மக்கள் எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதற்கான பிராயச்சித்தத்தை அவர் சொல்லுவாரு. அதனால மக்கள் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியையும் பெற்றாங்க. அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க அப்படின்னா யார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாம இல்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்கும் போது அந்த இடத்துக்கு நிறைய மனிதர்கள் போனாங்க. அதே மாதிரியே ஒருத்தர் போயிருந்தாரு அந்த துறவி கிட்ட பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அப்ப போயிட்டு அந்த துறவி கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கான நீங்க தீர்வை நீங்க எனக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த துறவி என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இவரும் சொல்றாரு, என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேசிட்டு தான் இருப்பேன். திடீர்னு கோவம் வந்துடும். திடீர்னு கோவம் வந்தோடனே என்னுடைய வார்த்தைகளால அவங்கள திட்டிடுவேன். திட்டிட்டு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும். அதை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பேன். கேட்டுட்டோன்னா அடுத்து நான் அவங்க கிட்ட பேசும்போது முன்னாடி பேசினதோட நெருக்கமா அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப விலகி போறாப்புல ஒரு வெறுப்பா பேசுவாங்க. அது எனக்கு மனசுல கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதுக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே அந்த துறவி என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு மாச கால அவகாசம் வேணும். நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு நீ எப்பயும் போல இரு. ஆனா நீ ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திட்டுவல்ல, அப்படி திட்டிட்டேன்னா நீ ஒரு ஆணியை ஒரு அட்டையில குத்தி வை. ஒரு நல்ல பிளெயினா இருக்க அட்டையில ஒரு ஆணியை குத்தி வை. குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பல்லப்பா, அந்த ஆணியை எடுத்துரு. இதே மாதிரியே ஒரு மாசம் நீ எப்பப்பெல்லாம் கோவப்பட்டு திட்டிடுறியோ அப்பெல்லாம் ஒரு ஆணியை குத்தி வை, மன்னிப்பு கேட்கிறப்ப எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த துறவி. உடனே சரி அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு அவர் திட்டுறப்பெல்லாம் ஒரு ஆணியை குத்தி வைக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறப்பெல்லாம் ஒரு ஆணியை எடுக்கிறாரு. இதே மாதிரியே இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த துறவியை பார்க்க போறாரு. துறவியை பார்க்க சொல்லும்போது அந்த துறவியை பார்க்க போயிட்டு, ஐயா சொல்லுங்க, நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசம் செஞ்சுட்டேன். நான் திட்டப்பெல்லாம் ஒரு ஆணியை குத்தி வச்சு, மன்னிப்பு கேட்கிறப்பெல்லாம் ஒரு ஆணியை எடுத்துட்டு அந்த அட்டையை இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றது உடனே அந்த துறவி சொல்றாரு, அப்படியாப்பா, இப்ப தெரிஞ்சிருக்குமே உனக்கு, இப்பயே உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டாராம். சரி, நீங்க இப்பயும் புரியலையான்னு கேட்கறது எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியலைங்க ஐயா. நீங்க ஏன் இந்த ஆணியை குத்தி வைக்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. இதற்கான அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவிட்ட கேட்க, அந்த துறவி சொல்றாரு, இல்லப்பா, இப்ப நீ அந்த அட்டையை பாரு. இந்த அட்டையில நீ ஆணியை குத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அழகா இருந்துச்சு இல்ல. அப்ப நீ அந்த ஆணியை குத்துனதுக்கு அப்புறம் நீ எடுத்துட்ட. அந்த ஆணியை எடுத்துட்டு அந்த அட்டை திரும்பவும் பிளெயினா தானே இருந்திருக்கணும். ஆனா என்ன ஆச்சு, நீ குத்துன அந்த வடு அந்த அட்டையிலே இருந்துச்சு. இதே மாதிரி தான் உன்னோட வார்த்தைகள். நீ நல்லா தான் பேசிட்டு இருப்ப, திட்டிடுவ. திட்டினதுக்கு அப்புறமா அந்த வார்த்தை நீ எப்படி அட்டையில ஆணியை குத்துறியோ அதே மாதிரி அந்த வார்த்தைகள் மனுஷங்களுடைய நெஞ்சில பதியும். அப்படி பதிகிறப்போ நீ என்ன பண்ணுவ, மன்னிப்பு கேட்டு அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்ப. அப்ப அந்த ஆணியை நீ எடுத்துருவ, அந்த வார்த்தைகளை எடுத்துருவ. ஆனா அந்த வார்த்தைகளால உண்டான அந்த காயம் மறையாது. அதனால என்னைக்குமே நீ பேசுறப்ப திட்டுறப்ப வார்த்தைகள்ல அளந்து பேசணும். வார்த்தைகள் ரொம்ப இன்னொருத்தவங்க மனசை காயப்படுத்துறாப்புல இருந்துச்சுன்னா அந்த காயம், அந்த வடு இருந்துட்டு நம்ம கிட்ட அவங்க நெருக்கமா பேச விடாம வெறுப்பை காட்ட வைக்கும். இதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வு. அதனால இனிமே கோபத்துல வார்த்தைகளை கொஞ்சம் கனிவா பேசுற மாதிரி பேசு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்ற, கோபத்துல எப்படிங்க கனிவா வார்த்தைகளை பேச முடியும் அப்படின்னா, அதாவது கோவத்துல கனிவா வார்த்தைகள் பேசுறதுன்றது கோவப்படாம இருன்னு சொல்றதுக்கு ஒரு சமமான இதுதான். அதனால என்னைக்குமே கோவப்படாம இன்னொருத்தவங்களுடைய மனசை துன்புறுத்துற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாம பேசணும் அப்படின்றத திருவள்ளுவரே நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தீ இருக்குல்ல, அந்த தீயினால சுட்ட புண் கூட என்னைக்குமே ஆறிடும். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆறிடும். ஆனா நம்ம நாவினால சொல்றோம்ல சொற்கள், அது என்ன பண்ணும்னா நம்ம மனதுக்குள்ள நின்றுட்டு அதோட காயத்தை என்னைக்குமே அவங்ககிட்ட பேசும்போது உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதனால என்னைக்குமே வார்த்தைகளை கோபத்தில் அளந்து பேசுங்கள். என்றைக்கும் உங்க மேலே யாரும் வெறுப்பு காட்ட மாட்டாங்க. அதனால இனிமையா பேசி பழகுங்க. இனிமையான வாழை நீங்களும் பெறுவீங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சந்திரவீரா. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று விடுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.